IPL தொடரில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் பெங்களூரு அணி போராடி தோல்வியடைந்தது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி பவுலிங்கை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய ஹைதராபாத் தொடக்க வீரர்கள் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா ஜோடி பெங்களூரு பந்துவீச்சை துவம்சம் செய்தது. 8வது ஓவரிலேயே ஹைதராபாத் அணி விக்கெட் இழப்பின்றி 100 ரன்களை கடந்த நிலையில் அபிஷேக் சர்மா 34 ரன்களில் ஆட்டமிழந்தார். தொடர்ந்து ருத்ர தாண்டவமாடிய ஹெட் வெறும் 39 பந்துகளில் 8 சிக்சர்களுடன் சதமடித்து அசத்தினார். 102 ரன்களில் அவர் ஆட்டமிழக்க அடுத்து களமிறங்கிய கிளாசன் தன் பங்குக்கு RCB பந்து வீச்சை சிதறடித்து 31 பந்துகளில் 67 ரன்கள் சேர்த்தார். இறுதி வரை பேட்டர்கள் அதிரடி காட்டியதால் 20 ஓவர்களில் ஹைதராபாத் அணி 287 ரன்கள் குவித்து IPL தொடரில் அதிகபட்ச ஸ்கோரை பதிவு செய்து சாதனை படைத்தது. தொடர்ந்து களமிறங்கிய RCB அணியில் கேப்டன் டு பிளெஸி 28 பந்துகளில் 62 ரன்களும், விராட் கோலி 20 பந்துகளில் 42 ரன்களும் சேர்த்தனர். மிடில் ஆர்டர் பேட்டர்கள் சொதப்பினாலும் தமிழகத்தைச் சேர்ந்த அனுபவ வீரர் தினேஷ் கார்த்திக் இறுதி வரை வெற்றிக்காக போராடினார். இறுதிக் கட்டத்தில் நாலாபுறமும் பந்துகளை சிதறடித்த தினேஷ் கார்த்திக் 35 பந்துகளில் 7 சிக்சர்களுடன் 83 ரன்களில் ஆட்டமிழந்தார். இதன் மூலம் பெங்களூரு அணி 262 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன நிலையில் 25 ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் வெற்றி பெற்றது. IPL தொடரில் பெங்களூரு ஹைதராபாத் போட்டியில் பல்வேறு சாதனைகள் படைக்கப்பட்டன. முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி 287 ரன்கள் குவித்ததன் மூலம் IPL-இல் அதிகபட்ச ஸ்கோரை பதிவு செய்தது. இதன் மூலம் மும்பைக்கு எதிரான போட்டியில் படைத்த சாதனையை ஹைதராபாத் அணியே முறியடித்தது. மேலும் 2 முறை 250 ரன்களுக்கு மேல் குவித்த முதல் IPL அணி என்ற சாதனையை பதிவு செய்தது. மறுபக்கம் RCB அணியும் 262 ரன்கள் குவித்த நிலையில் சேசிங்கில் அதிகபட்ச ஸ்கோரை பதிவு செய்த அணி என்ற சாதனையை படைத்தது. ஒட்டுமொத்தமாக இந்த போட்டியில் 549 ரன்கள் குவிக்கப்பட்ட நிலையில் ஒரு போட்டியில் பதிவான அதிகபட்ச ஸ்கோர் இதுவாகும். 22 சிக்சர்களை விளாசிய ஹைதராபாத் அணி ஒரு இன்னிங்ஸில் அதிக சிக்சர்களை பறக்கவிட்ட அணி என்ற சாதனையை படைத்தது. 37 பந்துகளில் சதமடித்த டிராவிஸ் ஹெட் குறைந்த பந்துகளில் சதமடித்த ஹைதராபாத் வீரர் என்ற சாதனையை படைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.